தமிழகத்தில் 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் நிலையில் உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது, காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது என சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 24 மருத்துவக் கல்லூரிகள் விளக்கமளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்துவிட்டது என்றும் மீதமுள்ள 10 கல்லூரிகளுக்கு வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உரிய விளக்கம் அளிக்காததாலும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் இருப்பதாலும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பிருக்கிறது என கூறிய அண்ணாமலை, மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். தினமும் வீண் விளம்பர நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சருக்கு இதுகுறித்து எந்த கவலையும் இல்லை என்றும், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரோ முதலமைச்சர் குடும்பத்தினருக்கு யார் சிறந்த பணியாளராக இருப்பது என்ற மற்ற அமைச்சர்கள் உடனான போட்டியில் முதல் ஆளாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். முதல்வரின் விளம்பர ஆசைக்கு தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்விக் கனவை பறிகொடுக்க முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என்றும், தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.